ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, திருவசனங்கள் 17 முதல். இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர் தெழுதலின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் பாந்தர்களே, நவம்பர் 2 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளும் கூட. நம்ம நல்ல கத்தோலிக்கர்கள் என்னைக்காவதெல்லாம் திருப்பலிக்கு போகிறவங்க, அப்படி அவங்க போகிற நாட்களில் ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று குட் ஃப்ரைடே, சில டைம் ஈஸ்டர், முடிஞ்சால் நியூ இயர். இந்த 4 நாள், அதில் 5வது ஒரு நாள் அப்படின்றது இந்த ஒரு நாள். உங்களுடைய வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா முடிஞ்சால் திருப்பலிக்கு போவாங்க, ஆனால் கல்லறைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க. கல்லறைக்கு போய்ட்டு அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதனால் இந்த கல்லறை திருநாள் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோமே, கல்லறை திருநாள். சில டைம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் கல்லறைக்கு, அதனால் உங்களால் போக முடியலை, திருப்பலியில் கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபிங்க. நம்ம சாதாரணமாக கேட்குற ஒரு பாட்டு இருக்குது, நவம்பர் 2 எல்லா கோயிலையும் பாடுவாங்க, கண்டிப்பாக விபூதி புதன் அன்னைக்கும் பாடுவாங்க. மனிதனை நீ மண்ணாக இருக்கின்றாய், திரும்புவாய் மறவாதே மறவாதே மனிதனே. பாட்டு நல்லா இருக்குல்ல, ஆனால் அது அறிவுக்கு தான் போகாது. பாட்டு அழகாக இருக்குது, பாடிடுவோம், ஆனால் அது முடிஞ்சு இருந்துட்டோம், திரும்பவும் பழைய அந்த வாழ்க்கையை தொடரும். அது புரிய மாட்டேங்குது. பாட்டு அழகாக இருக்குது, பாடிடுறோம். மேபி அந்த பாடும் பொழுது சில டைம் ரொம்ப நல்லா கொயர் பாடிட்டாங்கன்னா சிலவங்களுக்கெல்லாம் அழுக வரும். இல்லைன்னா அவ்வளோதாம்மா, நம்ம மறந்துடுவோம். அவ்வளோதான், மனிதன் மண்ணாக இருக்கின்றான். நமக்கு அழிய உடல் உண்டு, அழியா உடல் உண்டு, அழிய உடல் உண்டு, அழியா உடல் உண்டு. என்னைக்காவது இந்த அழியா உடலை பற்றி யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது மிக 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 சுருக்கமானது. மேக்சிமம் நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்தால் கூட எவ்வளோ நாட்கள், 100 அப்படின்றது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அவ்வளோலாம் வேணாம் ஃபாதர் அப்படின்னும். ஆனால் அந்த நாட்களில் குறிப்பிட்டு பாருங்கள், எத்தனை நாட்கள்?
36,500 லீப் இயர் சேர்த்தா ஒரு 25 டேஸ் இல்லையா? அப்போ 36,500 + 25 டேஸ் தான். அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையே. 100 அப்படின்ற பொழுது நமக்கு நிறைய மாறி இருக்குங்க. ஆனால் நீங்கள் நாட்களாக பார்த்தீங்கன்னா கம்மி தான். வெறும் 36,500 டேஸ் தான். அதில் பாதி முடிஞ்சு போச்சு. 100 வருஷம் வாழ்ந்தான். இல்லைன்னா எவ்வளோ நாட்கள் நமக்கு தெரியல. அப்போ எப்படி நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ நம்ம அதை யோசித்து வாழணும் ஒவ்வொரு நொடி பொழுதும். எனக்கு தெரியல, நீங்கள் யாராவது மரிக்கிறத அந்த நொடி பொழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மரித்தவங்களை போய் பார்த்துருப்பீங்க, அவங்க வீடை போய் விசிட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலேயே நெருக்கமானவங்க யாராவது இறந்துருக்கலாம். இறந்தவங்களை பார்த்துருக்கிறீங்க. யாராவது இறக்கும் தருணத்தை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த இறக்கும் தருணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் நோ இந்த நாட்களுடைய சுருக்கம் என்னன்னு தெரியும், இந்த வாழ்க்கையினுடைய சுருக்கம் என்னன்னு தெரியும். யாராவது அந்த மூச்சு போகிறத பார்த்தவங்க இருக்கீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு புரியும் வாழ்க்கையினுடைய அந்த கிறிஸ்துவம் எவ்வளோ அப்படின்றது. ரொம்ப சுருக்கமானதான் வாழ்க்கை. என்னைக்கு இறப்போன்னு தெரியாது. அப்போ இறக்கிற வழி நல்லா நிம்மதியாக மற்றவங்களுக்கும் நன்மை செய்து வாழ்ந்து போவோமே. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 16, 17 திருவசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் உள்ள எந்த மரத்திலிருந்து வேண்டுமானாலும் உன் விருப்பம் போல உனக்கு உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணக்கூடாது, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். அப்போ மனிதனை ஆண்டவர் சாவிற்காக படைக்கவில்லை, ஆனால் அவனில் சாவு அப்படின்றது பாவம் வழியாக தான் வந்தது. ஆண்டவர் மனிதனை சாவுக்காக படைக்கல. பார்க்கணுமா? சாலமோனின் ஞானம் எடுங்க, 1வது அதிகாரம் எடுங்க, எழுதுறீங்களா? 12வது வசனத்திலிருந்து, நெறி தவறிய வாழ்வாள் சாவை தேடிக்கொள்ளாதீர்கள், உங்கள் கைகளின் செயல்களால் அழிவுக்கு வழி தேடாதீர்கள். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதும் இல்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகில் பிறந்து வரும் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவதரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பதில்லை. அப்போ ஆண்டவர் எதுவுமே சாக வேண்டும் என்று படைக்கவில்லை. நீங்க சாவை தேடிக்காதீங்க. அப்ப எந்த சாவு? பாவத்தின் சம்பளமான சாவு. சாவை தேடாதீங்க. உங்களுடைய மரணம் ஒரு சாவு அல்லங்க. உங்களுடைய மரணம் என்பது நம்மளுடைய மூச்சு நிற்கிறது அப்படின்றது. நமக்கு அந்த பேரை கூப்பிடுறோம், சாவு மரணம் என்பது. ஆனால் அந்த மரணம் என்பது ஒரு பிறப்பு தான். அது ஒரு இறப்பு அல்ல, அது ஒரு பிறப்பு தான். அது ஒரு இறப்பு அப்படின்னா குழந்தை வயிற்றிலிருந்தும் ஒரு பிறப்பை நம்ம இறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்? அது முடியுது. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் முடியுது. அம்மா வயிற்றில் வாழ்ந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கு, 9 மாத காலம். ஆக்சுவலி அது இறப்பு தான். அந்த இறப்பு நடந்தாதான் பிறப்பு நடக்கும். அப்போ இந்த உலகத்தில் இறப்பு நடந்தாதான் இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு ஒரு பிறப்பு நடக்கும். ஸோ இட் இஸ் ஒன்லி எ கேட்வே. அது ஒரு வழி மட்டுமே, பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. மரணம், முதல் மரணம், அழியும் உடலின் இந்த சாவு பயப்பட வேண்டியதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உடலில் பாவம் செய்பவர்கள் இந்த உடலின் மரணத்தை பயப்பட வேண்டும். அதே சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் 23வது 24வது வசனம் வாசிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அப்ப ஆண்டவர் எப்படி படைச்சாராம்? அழியாமைக்கென படைத்தார், தம் சொந்த இயல்பில். அப்ப அவருடைய சாயல் என்னன்னு புரியுதா? ஆண்டவர் தம் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார். அப்ப ஆண்டவருடைய சாயல் என்ன? அழிவா அழியாமையா? அழியாமை. அந்த சாயலை தான் மனுஷனை படைச்சாரு. ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது.
அழகை சார்ந்து நிற்போர் இறப்புக்குள்ளாவர். அதே சாலமோனின் ஞானம் 15வது அதிகாரம் 8வது திருவசனம். வீணில் உழைத்து அதே மண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். என்ன நல்லா அழகா இருக்கு பாருங்களேன், நல்லா கவனிச்சிங்களா? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் இன்னைக்கு மண்ணை ஆராதிக்கிறான். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவனே நிலையானவன் கிடையாது. மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட நானே நிலையானது கிடையாது என்பது, நான் மண்ணிலிருந்து கடவுள்களை உருவாக்கிறேன், மண்ணில் இருப்பதை கடவுளாக உருவாக்கிறேன். என்ன முட்டாள்தனம்! கண்டினியூ. சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே. அப்போ கடனா வாங்கியிருக்கிறவங்க ஆன்மாவை கடனா வாங்கியிருக்கிறோம். எந்த உடம்புல? மண்ணான உடம்புல, அழிந்து போற உடம்புல ஆன்மாவை கடனா வாங்கியிருக்கோம். கடனை திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே, நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனோ. நிலையில்லாத இந்த உலகத்தில் ஒரு நாள் கடமை முடியும் பொழுது ஆன்மாவை திருப்பி கொடுக்கணும். ஆன்மாவை திருப்பி கொடுக்கணும். அன்னைக்கு கொடுக்கும் பொழுது மண்ணிலிருந்து பிறந்த மனிதா, மண்ணிலிருந்து நிறைய தெய்வங்களை இன்னைக்கு ஆராதிக்கிற முட்டாள்தனம். அடுத்த வசனம் 9. ஆனால் தாங்கள் சாக வேண்டும் என்பதை பற்றியோ தங்கள் வாழ்நாள் குறுகியது என்பதை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாறாக பொன் வெள்ளியில் வேலை செய்பவர்களுடன் போட்டியிடுகின்றார்கள். வெண்கலத்தில் வேலை செய்கிறவர்களைப் போல் செய்ய முயல்கின்றார்கள். பொய் தெய்வங்களின் சிலைகளை செய்வதில் பெருமை கொள்கிறார்கள். மண்ணான மனிதன் நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் மண்ணில் இருந்து இன்று நிறைய கடவுள்களை உருவாக்கிறாய். மண்ணையே கடவுளாக உருவாக்கி நிறைய கடவுள்களை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, எவ்வளோ நாள் உனக்குள்ள ஆன்மா இருக்கிற வரதான் அது எடுக்கப்படும் ஒரு நாள் உண்டு. அன்னைக்கு நீ தீர்ப்புக்கு வந்து சேர வேண்டும். யூ ஹேவ் அ ஜட்ஜ்மெண்ட் டே. சபையுரையாளர் 12வது அதிகாரம், சபையுரையாளர் 12வது அதிகாரம் 13வது வசனம். இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான். 14. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். எபிரேயர் 9வது அதிகாரம் 26வது திருவசனம் 27வது திருவசனம். எபிரேயர் 9, 26, 27. என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையை பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். 27. மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அப்ப 2 தீர்ப்பு உண்டு நமக்கு. தனி தீர்ப்பு, 2 இறுதி தீர்ப்பு. your personal judgment and final judgment. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது திருவசனம். ஏனெனில் நாம் அனைவருமே
கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நான் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் அப்போது வெளிப்படும் செயல்கள் வெளிப்படும். தனி தீர்ப்புல, கடைசி தீர்ப்புல 2 தீர்ப்பு. தனி தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்புல நாம் செய்த செயல்கள் வெளிப்படும் பொழுது நரகமா உத்திரிக்கு செலமா மோட்சமான்றது முடிவு செய்யப்படும். மரணம் வரும் ஒரு நாள், மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா, கூடே வருவது உன் நன்மையும் தீமையுமே, நல்லது செய்திடு வாழ்ந்திடு நீ, இனிமேல் நீ மனிதா நினைவில் கொள் மனிதா. வெரி குட், தேங்க்யூ. மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா, கூடே வருவது உன் நன்மையும் தீமையுமே, நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, நினைவில் கொள் மனிதா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போயிடுவோமா ஃபாதர்? கண்டிப்பா செத்து போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க கூட வர போறது நீங்க செஞ்ச நல்லதும் நீங்க செஞ்ச தீமையும் தான். அதான் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல இன்னைக்கு இது வாசிச்சுங்க கேட்டோம். முதல் வாசகத்துல, ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் அப்போது வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனால நல்ல முறையில் வாழ்வோம். மரணம் வரும் ஒரு நாள் நினைவில் கொள் மனிதா, கூட வருவது உன் நன்மையும் தீமையுமே, நல்லது செய்து வாழ்ந்திடு நீ, உலகில் நீ மனிதா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இறந்தவர்களை பார்த்துருக்கிறோம், இறந்தவங்களுக்காக அழுதுருக்கிறோம். ஆனால் இறப்பை நம்ம பார்த்ததில்லை. பார்த்தோன்னா த மொமெண்ட் ஆஃப் டெத் யார்தாவது பார்க்க நேர்ந்தால், சரி வழியிலலாம் ஆக்சிடென்ட்லாம் பார்க்குறோம், அந்த மொமெண்ட் ஆஃப் டெத், அந்த மூச்சு நிற்கிற அந்த நிமிஷம் நம்ம பார்த்ததில்லை. அப்படி பார்க்கும்போது தாங்க நமக்கு தெரியும் நமக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும். அது பயமுறுத்தல்ல, ஆனால் வாழும் பொழுது நிலை வாழ்வை எண்ணிக்கொண்டு வாழ. இயேசு வந்தது இந்த நிலை வாழ்வை தருவதற்காக தான், அழியா உடலை பாதுகாப்பதற்காக தான். அழியும் உடலுக்காக இயேசு வரவில்லை. அந்த அழியா உடல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் அழியக்கூடாது. ஏனெனில் அவருடைய சாயல் அழிவு அல்ல. So you should not be perished. You should not be perished because your God is imperishable. Your God is imperishable. அழிவில்லாத கடவுள் அழியாமைக்கு தான் உன்னை படைத்தார். அழிஞ்சு போகாத பாவம் உன்னை அழிக்கும், பாவம் உன்னை அழிக்கும். தயவு செய்து பாவம் எப்போ வேணாலும், அதனால் எப்போ வேணாலும் ஆல்வேஸ் எங்களுடைய பாவ சங்கீர்த்தனத்துக்கு எனக்கு ஒரு ஃபாதர் இருந்தார் எங்களுடைய செமினாரியில். அந்த ஃபாதர் எப்பவுமே சொல்லுவார், பாவ சங்கீர்த்தனத்துக்கு 2 விஷயங்கள் வேணும்னு. 2 விஷயங்கள். அவர் பேர் வர்கீஸ் தான். அவர் சொல்லுவார், பாவ சங்கீர்த்தனம் 2 விஷயம் வேணும். ஒன்று, பாவத்தை வெறுக்கும் ஆசை வேணும். You need to have a desire to come out of a sin. 2, you should make effort to come out of that sin. பாவத்தை வெறுக்கணும், அப்படி ஒரு ஆசை வேணும். 2, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யணும். ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கணும். 2, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுன்ற முயற்சி இருக்கும். இது 2 இருந்தால் அவங்களுக்கு பாவங்களிலிருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி தாங்க ஒரு புண்ணியம் அப்படிதான். புண்ணியமும் அப்படிதான். எப்படி ஒரு புண்ணியம் செய்யணும்னு ஆசைப்படுங்க, அந்த புண்ணியம் செய்யணும்னு முயற்சி செய்யுங்க. எப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடி பொழுதும் புரிஞ்சு வாழ்வோம். இப்படி இந்த Don Bosco சொல்லுவார் இல்லையா, Don Bosco சொல்லுவார், நீ வாழும் பொழுது when you live as though you will never die, but when you work as though you live as though you will die the next moment. அடுத்த நொடி பொழுது இறந்துருவேன்னு வாழணும். but when you work as though you will never die. அப்போ நல்லா உழைக்கணும், சாகவே மாட்டேன்ற முறையில் நல்லா உழைக்கணும். ஆனால் வாழணும். எப்படி வாழணும்? அடுத்த நொடி பொழுது என்னை மரணம் தொடும் என்ற நினைப்பிலே வாழணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை
மரணத்தை கண்டு வாழும். மரணத்தை கண்டு வாழும் பொழுது நம்மளுடைய சொல், செயல், சிந்தனையிலே பாவம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும். எனக்கும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் என்னால் வாழ முடியும். இதை உணர்ந்து இன்று இந்த திருப்பலியிலே நம்முடைய இறப்பையும் நினைப்போம், இறந்தவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.